அதாவது பொங்கல் என்பது என்னன்னா உழவர்களுடைய சம்பந்தப்பட்ட ஒரு திருநாள். ப்ளஸ் அன்னைக்கு வந்து நம்ம வீட்டிலிருந்து சில பெண்கள் கல்யாணமாகி அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க, அவங்க வீட்டில் பொங்க பானை வைப்பாங்க. ஸோ அந்த பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட சேர்ந்து ஒற்றுமையாக சாப்பிட்டு மறுநாள் கணுப்பொங்கல் அப்படின்னா, கணுப்பொங்கல் என்ன அப்படின்னாக்கா, கணுப்பொங்கல் அன்னைக்கு அந்த வீட்டில் அந்த பெண் குழந்தை கல்யாணமாகி புருஷன் வீட்டுக்கு போயிருந்தாலும் அவங்க பிறந்த வீட்டுக்கு வருவாங்க. இல்லை கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தால் அவங்க வீட்டில் இருக்கும் பொழுது அந்த கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ அந்த அக்காக்கோ தங்கைக்கோ தன்னால் ஆன ஒரு அன்பான ஒரு புடவையோ இல்லை ஏதோ ஒரு பைசாவோ ஏதோ ஒன்று கொடுத்து ஒரு மகிழ்வை தெரிவிக்கிறது. இதனால் என்ன அப்படின்னாக்கா, அண்ணன் தங்கைகள் அக்கா தங்கைகள் அவளுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படும். ப்ளஸ் பக்கத்து வீடு எதிர்த்து வீடு எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கிறோம் இந்த கணுப்பொங்கல் அன்றைக்கி. ப்ளஸ் அன்றைக்கி வந்து முந்தின நாள் சமைச்ச சாப்பாடை காக்காய்க்கும் குருவிக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஒரு இலை போட்டு சூரியனுடைய இதில் நேராக வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்முடைய பழங்காலத்தினுடைய ஒரு தொன்று தொட்ட ஒரு இது. அந்த டைமிங்குமே நீங்கள் வீட்டில் பெரியவங்களை கேட்டு காலையில் தான் வைக்கணும் இந்த கணுப்பொங்கலும். இதற்கு அடுத்தது காணும் பொங்கல்வாங்க. காணும் பொங்கல் என்ன அப்படின்னாக்கா, நம்ம வீட்டில் சமைச்சி குடும்பத்தோட பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரிக்கு போவாங்க. அந்த ஏரியில் போய் அந்த ஊர் மக்கள் எல்லாருமா ஷேர் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. அந்த காலத்துலாம் மாட்டு வண்டி கட்டிட்டு போவாங்க. மாட்டு வண்டியில் போய் அந்த ஊர் மக்களோடு சேர்ந்து அன்றைக்கி அது வந்து சாயங்காலம் நடக்கும். சாயந்தரம் ஒரு 5 மணி 6 மணிக்கு போனீங்கன்னாக்கா அந்த மாடெல்லாம் எடுத்துன்னு வந்து கட்டிட்டு எல்லோரும் கரும்பெல்லாம் கொடுப்பாங்க. ரொம்ப ஒரு பெரிய ஒரு இது. ப்ளஸ் இந்த தை பிறக்குது அப்படின்றதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, சூரியன் அந்த திசை, அந்த சூரியனுடைய திசை வந்து மாறும். அதனால தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பொங்கல், கணுப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், இது எல்லாமே வந்து அவர்கள் எந்த ஊரில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி இல்லை இந்தியாவில் இருந்தாலும் அவங்கவுங்க ஊருக்கு போய் அவங்கவுங்க மக்களோட கொண்டாடுறது தான் சிறப்பு. ஸோ இதை டிவைன் சேவா மூலமாக எல்லாருக்கும் ஒரு பொங்கல் வாழ்த்துக்கள், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் எல்லா வாழ்த்துக்களையும் தெரிவித்து எல்லோரும் நலமுற்று இருக்க கடவுளை பிரார்த்திப்போம்.